ஹாய் கைஸ். என்ன மேட்ச் இப்போ? எப்பா 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 என்ன மேட்ச்ரா! இந்த அசுதோஷ் சர்மா ஜஸ்ட் அ ஃபீனிக்ஸ் மேன், ஜஸ்ட் அ ஃபீனிக்ஸ். எப்பா அசுதோஷ் சர்மா அப்போ ஒரு ஒரு ஆள் சிங்கிள் ஹேண்டடா மேட்சே அந்த டிசிக்காக ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அசால்ட்டா ஒரு ப்ரெஷர் எடுக்கல, காமுங்க ப்ரெஷர் மண்டைக்குள்ளே போடல, காம கம்போஸ்டா என்ன மேட்சை முடிச்சிட்டாரு. சூப்பரான இன்னிங்ஸ். சப்போர்ட்டுக்கு ருத்ராஜ் நிகம் வேற, அவர் வேற ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். அவர் என்னமா பேட்டிங் ஆடினாரு. கடைசியில வந்து செம்ம பேட்டிங் ஆடினாங்க. ஸோ இப்போ மேட்சுக்குள்ள போலாமா? மேட்ச்ல வந்து டிசி மேட்சுக்குள்ள போலாமா? டாஸ் வந்து டிசி டாஸ் was won by DC and chose to bowl first ன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க லக்னோ வந்து பேட்டிங் ஆட சொன்னாங்க. லக்னோ ஓபனர்ஸ் மிச்சல் மார்ஷ் அண்ட் மார்க்ரம் வந்தாங்க. மிச்சல் மார்ஷ் மார்க்ரம் வந்து மிச்சல் மார்ஷ் வந்து மிச்சல் மார்ஷ்க்கு வந்து இன்னைக்கு பேட்ல பட்டுச்சு. செம்ம ஸ்டார்ட். மிச்சல் மார்ஷ் இந்த மாதிரி பேட்ல பட்டுச்சு. விக்கெட் வேற, விக்கெட் செமையா இருந்துச்சு பேட்டிங்க்கு. ஸோ நல்ல பேட்டிங் வந்துச்சு. போட்டு பேட்டை விட்டாரு. மிச்சல் மார்ஷ் 72 runs ஆஃப் 36 balls அடிச்சாரு. 200 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஆடி 6-6 6-4 வரை அடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் மார்க்ரம் வந்து 15 runs ஆஃப் 13 balls அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தார் நிக்கோலஸ் புரான் 75 runs. அவரும் 75 runs ஆஃப் 30 balls, 250 ஸ்ட்ரைக் ரேட்டு, 7 sixes and 6 fours. பூரான் வேற ஒரே ஓவர்ல ஆஃப் ஸ்டப்ஸ் வந்து போட்டு 4 6 ஒரு 4, 28 runs போட்டு செம்மடியா அடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பவர் பிளேல ஒரே விக்கெட் வந்து விட்டாங்க லக்னோ பேட்ஸ்மேன். ஆனா அவங்க 6 overs 64 runs வந்துருச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் 7-14 வந்து 2 விக்கெட் போயிட்டு 98 runs வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 152-20 அப்பதான் வந்து இந்த மாதிரி 47 runs தான் அடிச்சு 4 wickets விட்டாங்க. அங்கதான் கொஞ்சம் பேட்டிங் போச்சு. இல்லைன்னா 250 போயிருப்பாங்க. அங்கதான் பேட்டிங் கொஞ்சம் டவுன்ஃபாலா வந்துச்சு. ஆனா டிசி பவுலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ரன்ஸ் போயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் சூப்பரா புல் பேக் பண்ணாங்க. அவங்க வந்து மிச்சல் ஸ்டார்க்கு, அக்ஷர் பட்டேல் வந்து ஃபர்ஸ்ட் போட்டாங்க. ஆனா ஸ்டார்க்கு வந்து பவர் பிளே ரன்ஸ் போச்சு. ஆனா அதுக்கப்புறம் பேக் ஹேண்ட்ல போட்டு 3 விக்கெட் தூக்கிட்டாரு. அதுவும் நிக்கோலஸ் புரான் போட்டாரு பாருங்க ஒரு பால். பூரன் கம்ப்ளீட்டா பால் மிஸ் பண்ணிட்டு கிளீன் ஸ்டம்ப் கிளண்டுருச்சு. செம்ம பால். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்து 3 overs 2 wicketsக்கு 18 runs கிளீனா போட்டாரு. விக்கெட் இல்ல வேற. ஆனா கேப்டன்ஸ் ரோல் கிளீனா பண்ணிட்டாரு.
அப்புறம் அப்புறம் நிகம் அவர் வந்து அவர் அவர் போட்ட 2 ஓவர்ஸ் 35 ரன்ஸ் ஃபார் சிங்கிள் விக்கெட். அதுக்கப்புறம் முகேஷ் குமார் வந்து டூ ஓவர்ஸ்ல வந்து 2 ஓவர்ஸ் சிங்கிள் விக்கெட் அண்ட் 11 ரன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் மெஜிஷியன், வாட்டர் போலிங், 4 ஓவர்ஸ் வந்து 20 ரன்ஸ் ஃபார் 2 விக்கெட்ஸ், எக்கானமி 5 ரன்ஸ். அதுவும் அந்த அந்த பேட்டிங் பாரடைஸ்ல வந்து அவர் வந்து வெறும் 20 ரன்ஸ் 4 ஓவர்ல, அது பத்தாவது 2 விக்கெட் வேற. அதுக்கப்புறம் மோஹித் சர்மா வேற 4 ஓவர்ஸ் போட்டு 42 ரன்ஸ். ஆனா சூப்பரா. ஆனா மோஹித் சர்மா வந்து அவங்க வந்து இந்த மோஹித் சர்மா ஸ்டாருக்குலாம் அவங்க வந்து 7-15 போட்டாங்க. அப்பதான் கொஞ்சம் ரன்ஸ் போயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் போட்டு சமய புல் பேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மார்ஷும் பூரன்னா அவங்க லிட்டரலா பேட்டிங் அவங்க தான் கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் ரன்ஸ் அவங்க தான் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாக்கி வந்து பேட்ஸ்மேன் ஆயுஷ் பதோனி, டாக்கூர், ஷாபாஸ் அஹ்மது, ரவி பிஷ்னாய், அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஆனா ஆனா பவர் பிளேல ஆனா பவர் பிளேல ஆனா 10 ஓவருக்கு அப்புறமே 100 ரன் வந்துருச்சு. அவங்க எப்படி வந்து மாதிரி அதுக்கப்புறம் 250 போயிருப்பாங்க. ஆனா டிசி பவுலர்ஸ் வந்து சூப்பரா புல் பேக் பண்ணாங்க. கோயிங் டு தி டிசி பேட்டிங். டிசி பேட்டிங் தான் ரிஷப் பண்ட் ஒரு செமையா ஒன் பண்ணாரு. ஸ்பின் சோக் பண்ணிட்டாரு. அது ஏன்னா கொஞ்சம் டியூவும் வரல, கொஞ்சம் பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சது, கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வந்துச்சு. பிளஸ் கொஞ்சம் டேர்னும் கொஞ்சம் வந்துச்சு, பிளஸ் கொஞ்சம் டேர்னும் வந்துச்சு ஃபார் த ஸ்பின்னர்ஸ், கொஞ்சம் டேர்ன் வந்துச்சு. ஆனா இப்ப லுக்கிங் அட் டிசியோட பேட்டிங் பாக்கலாம், ஜேக் ஃப்ரேசர் மிகக் வந்தார் ஓப்பனிங் வித் ஃபாஃப் டு பிளேஸ் ஓப்பனிங் வந்தாங்க. ஆனா ஜேக் ஃப்ரேசர் மிகக் வந்து 1 ரன் ஆஃப் 2 பால்ஸ் அடிச்சுட்டா விக்கெட் போயிருச்சு. டாக்கூருக்கு விக்கெட் விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் பராலும் அதே ஓவர்ல வந்து விக்கெட் போயிருச்சு. ஸோ முதல் ஓவரே பேக் டு பேக் விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சமீர் ரிஸ்வியும் சீக்கிரமே போயிட்டாரு. ஸோ பவர் பிளேல 3 விக்கெட்ஸ் போயிருச்சு. 2 டாக்கூர் அண்ட் 1 மணிமாறன் சித்தார்த்துக்கும் விக்கெட் விழுந்தது. ஆனா அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேலும் டுப்ளேசிஸும் கொஞ்சம் பார்ட்டிஸும் போட்டாங்க. டுப்ளேசிஸ் 29 ரன்ஸ் அடிச்சாங்க. அண்ட் அக்ஷர் பட்டேல் கேப்டன் வந்து 22 ரன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்தாரு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். அவர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் டெம்போ வந்து தூக்கினாரு. டெம்போ தூக்கி வந்து 34 ரன்ஸ் 22 பால்ஸ் அடிச்சாரு. 13th ஓவர்ல தான் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸோட விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்தாங்க அசுடோஷ் சர்மாவும் ஸ்டப்ஸும் ஏற்கனவே இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் 13th ஓவர்ல தான் ஸ்டப்ஸோட விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் வந்தார் விப்ராஜ் நிகம். வந்து முதல் ஓவர்ல அவர் வந்து 4 ஒரு 4
சாரி 2 4 ஒரு 6 3 சிங்கிள் அடிச்சாங்க 2 பேரும். அதாவது அசுதோஷ் சர்மா, நிகமும். அ அ அ அதான் அதுவும் நிகம் வந்து 8 மேட்சும் மொத்தமாவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனா அவர் என்ன கம்போசர் அதுவும் அதுவும் கெவின் பீட்டர்சன் வேற சொன்னாரு இந்த மாதிரி விப்ராஜ் நிகமன், அசுதோஷ் சர்மா அவங்கள பாருங்க, அவங்க செமையா இந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்கன்னு கரெக்டா சொல்லி முடிச்சாரு கெவின் பீட்டர்சன். ஆனா அதுக்கப்புறம் ஆடினாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் 14th ஓவர்ல 17 ரன்னு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஓவர்ல 15 15 15th ஓவர்ல 15 அப்புறம் 20 20 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் ஓவர் நம்பர் 16th ஓவர்ல 20 ரன்ஸ் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஓவர் தான் நிகமோட விக்கெட் போச்சு. நிகம் வந்து நிகம் வந்து 39 ரன்ஸ் 15 பால்ஸ் அடிச்சாரு. நிகமோட விக்கெட்டும் வாஸ் டேக்கன் பை திக்விஜய் சிங் ஆஃப் உத்தர் பிரதேஷ். அவர் போடுற போலிங் வந்து கொஞ்சம் லெக் ஸ்பின் போடுவாரு. ஆனா அதான் கொஞ்சம் அப்புறமா பார்க்கலாம். கமிங் பேக் டு டிசியோட பவுலிங், சாரி டிசியோட பேட்டிங். கமிங் பேக் டு டிசிஸ் பேட்டிங். விப்ராஜ் போனதுக்கு அப்புறம் அசுதோஷ் சர்மா அவருக்கு வந்து இந்த மேட்ச் ப்ரெஷரு, மேட்ச் க்ளோஸா போறது, அதுவும் ஒரு பக்கத்துல பண்ணிட்டு செம கேப்டன்சி பண்ணாரு. அவர் வந்து அவர் வைக்கிற ஃபீல்டு, அவர் போடுற பவுலிங் ரொட்டேஷன்லாம் டாப் நாட்ச் பண்ணாரு. ஆனா அவர் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, ஷாபாஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் ஷபாஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்டே போட்டிருக்கலாம். ஆனா பாவம் அவரு 2 ஓவர் தான் போட்டாரு. போட்டு அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ரன்ஸ் போச்சு பாவம். ஆனா அசுதோஷ் சர்மா வந்து இன்னைக்கு செம்ம இன்னிங்ஸ். அதுவும் அசுதோஷ் சர்மா தான் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு ஃபார் த டெல்லி கேபிட்டல்ஸ். அசுதோஷ் சர்மா வந்து 66 ரன் அடிச்சாரு ஆஃப் 31 balls at a strike rate of 212 ஸ்ட்ரைக் ரேட். அதுவும் என்ன கம்போசர், என்ன காம்னஸ்ல அடிச்சாரு. அவருக்கு அந்த மேட்ச் இவ்வளவு க்ளோஸா போகுது பாக்குற எனக்குலாம் பிபி அப்படின்னா பிபிலாம் அப்படியே மண்டே பிச்சுக்கலாம தோணுச்சு, அவ்வளவு ப்ரெஷர். ஆனா அவர் அங்க ஆடுறாரு. ஆனா அவர் மண்டேக்கு ப்ரெஷர் போல, அவர் காமா இருந்தாரு. காமா ஆடி மேட்ச் இந்த மாதிரி முடிச்சிட்டாரு. அவருக்கு எப்படா அவர் சுத்தியான எல்லாரும் நிகமுக்கு அப்புறம் எல்லாரும் ஸ்டாருக்கு, குல்தீப் டப்பு டப்பு விக்கெட் போச்சு. ஆனா அசுதோஷ் வந்து அசுதோஷ் பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க இந்த வருஷம் ஐபிஎல் செம்மையா ஆடிட்டு நெக்ஸ்ட் பாருங்க டீம் இந்தியா கூட வராரு. அங்கேயும் இந்த மாதிரி அடிக்க போறாரு பாருங்க. அது நெக்ஸ்ட் இயர் வேற வேர்ல்ட் கப் வேற வருது. இந்த வருஷம் ஐபிஎல்லும் நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்லும் சூப்பரா பண்ணிட்டாங்கன்னா வேர்ல்ட் கப் கூட ஆடலாம். T20 வேர்ல்ட் கப் கூட ஆடலாம். அதுவும் இந்தியா தான் வருது டோர்னமெண்ட். யாரு தெரியும். அவர் வந்து போன வருஷம் பிளேட் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். அவரு இதே மாதிரிதான் ஆடினார். ஆனா பாவம் அப்ப பஞ்சாப் கிங்ஸ் வந்து மேட்ச் எல்லாம் தோத்தாங்க. ஆனா இங்க ஆடின ஒரு மேட்ச் டோர்னமெண்ட் முதல் மேட்ச் அசுதோஷ் சர்மா செம்மையாடி டிசி வின் பண்ணிட்டாங்க.
and now moving on to the Lucknow bowling. Lucknow bowling that Thakur வந்து டாக்கூர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 2 விக்கெட்ஸ் போயிருச்சு. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயர் வந்தார் மணிமாறன் சித்தார்த் வந்தார். ஆஸ் த இம்பாக்ட் பிளேயரா வந்தார். அவர் போட்ட 4 ஓவர்ஸ்ல இருந்து 2 விக்கெட்ஸ் ஃபார் 39 ரன்ஸ். கொடுத்த வேலையை சூப்பரா பண்ணிட்டாரு. கொடுத்த வேலையை சூப்பரா பண்ணிட்டு பவர் பிளேயர் 2 விக்கெட் பவர் பிளே ஒன்லி சிங்கிள் விக்கெட் தூக்கிட்டு போயிட்டாரு பவர் பிளேல. அதுக்கப்புறம் போட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஓவர்ஸ் போட்டு அவரு ரன் ஃப்ளோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணார். பிளஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் வேற தூக்கினாரு. அதுக்கப்புறம் திக்விஜய் சிங் ராத்தி அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் கொஞ்சம் ரன் போச்சு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் கொஞ்சம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் புடிச்சு போட்டாரு. 4 overs 31 runs for 2 wickets. எக்கனாமி 7.75. அது எதுக்கும் முதல் மேட்ச் வேற ஆடுறாரு. அதுக்கும் லக்னோ பாவம் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் மொத்தமா இன்ஜர்டு. ஆவேஷ் கான், மோசின் கான், ஆகாஷ் தீப், மயங்க் யாதவ். 4 important மொத்தம் 4 மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாரும் இன்ஜர்டு. அது டாக்கூர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஆஃப் மோசின் கானா ஸ்குவாடுக்குள்ள வந்தாரு. ஆனா டாக்கூரோட வேலையை கிளீனா முடிச்சிட்டாரு. 2 overs 2 wickets 19 ரன். அவர் பவர் பிளேல போட்டு சூப்பர் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய் தான் கொஞ்சம் 4 overs 2 wickets for 53 ரன். அதான் ரவி பிஷ்னாய் 2 wickets தூக்கிட்டார். ஸோ பண்டோட கேப்டன்சி பாத்தீங்கன்னா அவர் மொத்தமாவே ஃபாஸ்ட் பவுலிங் 6 overs போட்டாரு ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங். பாக்கி பாத்தீங்கன்னா லோவர் ஸ்பின் 14 overs ஆஃப் ஸ்பின் போட்டாங்க. அதுவும் மணிமாறன், சித்தார்த், ராத்தி, பிஷ்னாய், ஷாபாஸ் அஹமத் 4 ஸ்பின்னர் போட்டாரு. 10 மார்க்கம் கூட போட்டிருக்கலாம். 5வது ஓவர் போட்டிருக்கலாம். அப்ப மார்க்கம் வந்து பிரின்ஸ் யாதவோட 2 overs வந்து மார்க்கம் போட்டிருக்கலாம். நம்ம இங்க சொல்லலாம் இங்க அது பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனாலும் ரிஷப் பண்ட் கேப்டன்சி வாஸ் பின் பாயிண்ட். அவர் போடுற பண்டோட இந்த மாதிரி பண்ட் வைக்கிற ஃபீல்டு கரெக்டான டைம்ல கரெக்டான பவுலர்ட்ட பால் போச்சு, கரெக்டா போட்டாரு. கரெக்டா விக்கெட்டும் விழுந்து மேட்ச் ரொம்ப க்ளோஸா போச்சு. and the match was won by DC and the match was won by DC by a single wicket. Thank you for watching. Please like, share and subscribe.